நம்முடைய ஐயனாரும் அந்த 18 படி கருப்பு 18ஆம் படியான் ஒத்த காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டியான். நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊருக்கு நான் இருக்கேன்டா ஓடி வரேன். 600 வருஷம் சீமக்கருவை உடம்பரந்தான் படுக்கேனே நாடு ஊரா பேர் வாங்க வச்ச கள்ளிச்சேரி காளி முனி ஐயா. எப்பன் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா 3000 பாட்டுல சாராய என் ஜீமியாம் பாண்டி முனிக்கு. உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சூரிட்டு ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சூரிட்டு பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்க வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்க வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே உன் அருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே உன் அருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே. காத்தாடி தோப்புக்குள்ளே அப்புறமாயிருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள காத்தாடிமார்களோட உலத்திட போனேன் கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரொட்டு மேலே என்னாலே அண்ணனை கண்டனூரு நானே அவ வப்புளி கருத்து மேலே நாடு பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானோ பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் இஷ்டப்பட்ட வரேன் எல்லாம் விட்டா போறேன் அப்புறமாயிருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ள காத்தாடிமார்களோட உலத்திட போனேன் கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க
ரோட்டு மேலே ஒன்றம் மை செட் கொஞ்சம் சார்பு மட்டும் வாங்கி பங்காளி இந்த இன்னரை மட்டும் ஏற்றி விடுங்க பங்கு அருமையான மை செட் பிஞ்சல பலத்த சின்ன பயல்களை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் எத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சல பலத்த சின்ன பசங்களை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் எத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சல பலத்த சின்ன பயல்களை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் எத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அம்மா தாயே அம்மா தாயே புண்ணியவதிய சொல்லுற கேளுங்கம்மா முத்து முடிய வர வாய்களையே கட்டி போடுங்கம்மா அம்மா தாயே புண்ணியவதிய சும்மா இருங்கம்மா குத்து மணிக்கர பாயிலே சுட்டு வைங்கம்மா தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி பாட்டி தாத்தா 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 பாட்டி தூங்கும் போது புரட்ட விடாது முத்து முடிஞ்ச வெண்ணி நல்லாரு புரட்ட வேண்டாது பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இறங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மயிரை கொடுங்கப்பா சரி 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 மொத்த நாடக தொகையை உன் சொத்தை வச்சு நீ கட்ட போற பேசாம இரு ப்ரோ இன்னர் வைங்கப்பா அவுட்ரு போகுது இன்னர் வைங்க இதில் ஏற்றி ஓகே ஓகே அங்கேயே இருக்குதடா தொண்டியில் வா தம்பி நான் காது ஊற்று வச்சிருக்கேன் என்னை பார்க்க வந்தேன் ஹலோ ஹலோ எக்கோ வைங்க பங்காளி ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி டீ வேளாங்குளம் அருமைச்சபையோர் வணங்கி வந்திருக்கும் அறிவை நல்ல சபை வணங்கி டீ வேளாங்குளம் கிராமத்திலே என் கட்டண கட்டளையை எங்களமுடைய ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டலகி எங்களமுடைய ஐயனாரு குடியிருக்காரு குங்கும பொட்டலகி அமோய் அன்னையான் வணங்கி அருமை சபையூர் வணங்கி அருமை சபையூர் வணங்கி இளங்குடி கிராமத்திலே கட்டண கட்டழகி நம்ம ஐயனாரு குடி இருக்காரு குங்கும பொட்டழகி போடு அருவாக்கு சொல்லி வச்சா டீ வேளாங்குளம் ஐயனாரு ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா அருவாக்கு சொல்லி வச்சா ஐயனாரு நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமா கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி தரிசனமா கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி நமக்கு வேளாங்குளம் கிராம மணிய குங்கும பொட்டழகி அவோய் ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ சாரட்டு வண்டி ஓட்டி ஆதி கிளவே வளர்த்து காரி மாடு ரெண்டு ஓட்டி நம்ம காரி மாடு ரெண்டு ஓட்டியே சாரட்டு வண்டி ஓட்டி ஏ ஏ ஏ ஏ சாரட்டு வண்டி ஓட்டி சரக மணி மாடு ஓட்டி ரெண்டு சலக்க மணி மாடு ஓட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா ஓடு சாயங்காலம் போல வந்தியே ஏமாமா சாயங்காலம் போற வண்டியை ஏமாமா வேளாங்குளம் ஐயனார் வாசலுக்கு எழல மாமா நம்ம ஐயனார் வாசலுக்கு எழல மாமா ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஊரு திரண்டிருச்சு அவுள்ள நீ வேளாங்குளம் கிராமம் ஆய் உள்ளையா ஒத்துமையா இருச்சு போல ஒத்துமையா இருச்சு ஒரு திரண்டிருச்சு ஏ ஏ ஏ ஏ ஏ ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையா இருச்சு போல ஒத்துமையா இருச்சு நாடு திரண்டிருச்சு ஏமாமா ஆமோ நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நம்ம நாடகத்தை பார்க்க தர இளைய மாமா பள்ளி திருமணம் நாடகத்தை பார்க்க தர இளைய மாமா போதும் 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 என்ன வாடினாலும் என்ன வேஜினாலும் அதே சம்பளம் பேரன்பு கொண்டு
என் உயிரில் மேலானே பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்துட்டு போனோம்னு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ஆள் துணை பிடிச்சி 8 மணிக்கெல்லாம் பொம்பளை ஆள் இடம் பிடிச்சி உட்காந்துருக்கின்ற என் உறவுகளே, நாடகத்துக்கு கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டமே ஒன்றுக்கு நெருக்குதே என்று சொல்லி சட்டியிலே நீர்க்கசிவு ஏற்படும் ஆண்களே, வரும்போது கணேஜ் போயில பெட்டி கடை அடைச்சிட்டாங்களே, பாக்கெட்டு தீர்ந்து போச்சே, யாருக்கிட்ட கணேஜ் போயில கேட்போம் என்று எவனாவது சட்டிக்குள்ளே கையை விடுகிறானா, பாக்கெட்டை எடுக்கிறானா என்று வாட்ச் பண்ணி கொண்டிருக்கின்ற என் உறவுகளே, நம்ம விரிச்ச வாயில் ஊர் சக்காலத்தி மகபுரம் உட்காந்துட்டாளுகளே, நம்ம எந்திரிக்க சொன்னால் நாளை புண்ண கடுகு எண்ணெய் தாளிக்க குடிக்க மாட்டாளுகளே என்று மனதுக்குள்ளே 850 தீச்சட்டி வளர்த்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, தெளிவாக இன்னர் வைங்க ப்ரோ, அவுட்ரு போகுது, அவுட்ரை கட் பண்ணுங்க, இன்னர் வைங்க. இந்த இதை மட்டும் ஏற்றுங்க பங்காளி. நான் இந்த பகுதியில் அதிகமாக நாடகத்தை சந்திச்ச மைச்சட்டுன்னா சரி குன்றம் திருப்பாச்சத்தி மறக்க முடியாது. அப்படி வயசிங்க. உண்மையிலேயே மைச்சட்டு போடுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். மைச்சட்டு போடுறவளாக இருந்தாலும் சரி, கொட்டகை போடுறவங்க சரி, நம்மளுக்கு யாராவது வாகனம் ஓட்டி வந்தாலும் ஆளாக இருந்தாலும் சரி, எந்த கிராமம் எந்த விசேஷமாக இருந்தாலும் அவங்கள சாப்பிட வைக்க மறந்துடாதீங்க. உங்களை அத்தனை பேர் பாதம் தொட்டு கேட்குறேன். ஏன்னா அவங்க கூச்சப்படுவீங்க, உண்மை தானே, ரொம்ப கஷ்டம். வாழ்த்துக்கள், உங்கள் பணி சிறக்க ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். அவன் யார் பூஜா சேர்ந்துருக்கானா? என்ன படிடா படி. முதல்ல மைச்சட்டு போடுற ஆளுகளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. என்னப்பு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கதிர் எம்பிஎஸ் பேக்கரி சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 501 அளித்த கதிர் எம்பிஎஸ் பேக்கரி டி வேளாங்குளம், ஒரு அற்புதமான புண்ணிய பூமியிலே இந்த ஐயனார்களுடைய அருள் பெற்று செல்ல எல்லாரும் வந்திருக்கீங்க. நாடக நடிகர் நாங்கள் அதுக்குத்தான் வந்திருக்கோம். துடியான தெய்வம் அந்த ஐயனார். ஐயனார், கரிப்பேன், நொண்டி முனி, சோனையா, பாண்டி முனி, இந்த மாதிரி சாமி எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் பயங்கரமாக இருக்கும் தெய்வமும். நாங்கள் பரம்பரை கோடாங்க. ஏன்னா அந்த தெய்வத்தினுடைய அங்கே என்னப்பா பேசுறிய? டேய் தம்பி முட்டை போண்டா முண்டை, அங்கே என்ன பேசுகிற? அமைதியாக இருக்க சொன்ன உன் சத்தம் தான் கேட்குது. அமைதியாக இருக்க சொல்றவே நீ ஏன் கத்துற? சைலண்ட் ப்ளீஸ். பாடத்தை கவனிங்க. இந்த வாரு அது யாரு? வாங்க ப்ரோ, தள்ளி விட்டு அங்கிட்டு போயிடாது, சூத்தரிச்சு போவேன். என்ன இங்கிருந்து கத்துற? பேசாம இருங்கப்பா, அமைதி அமைதி. இந்த வாரு ஆமா 2 கப்பல் அனுப்பிவிட்டா அமெரிக்காவுக்கு, வந்துருச்சான்னு கேளு. உட்காருங்க பச்சை கலர் ப்ரோ. பூரா என் அண்ணன் தம்பி பூரா வந்து அப்படி பண்றிய. இந்த உலகத்துல உலக நாட்டில் எங்கெங்கே தமிழன் இருக்கிறார்களோ அத்தனை பேருமே எனக்கு சொந்தம் தான். உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பாதம் தொட்டு நன்றிகளை வணக்கம். உள்ளூருக்கார நாடகம் பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது. அது என்ன நாடகம் போட்டாலும் 10 பேர் வந்து பாயை வரிச்சு உட்காந்துருவீங்க. ஆனால் வெளியூர்ல இருந்து பைக் எடுத்துட்டு வந்து இந்த நாடகத்தை பார்க்குறீங்க பாருங்க, உங்களுக்கு தான் முத நன்றி நன்றி நன்றி. ஏன்னா நாடகம் பார்க்க வர்றது இப்போ வெறும் ஐயா அந்த பாடி ஏதாவது செய்ய முடியுமா? கொண்டு போய் கிளியாஞ்செட்டில் வச்சு எரிச்சிருவேன். அமைதியா இருங்க. வேளாங்குளம்டா, வேளாங்குளம் தானே? டி வேளாங்குளம் விறகு வியாபாரி ஐயனார் சார்பாக ரூபாய் 1001 அன்பாலயத்துக்காக கொடுத்த அந்த நல்ல உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ஏதோ கோடி சொன்னா இருந்துக்கிட்டு நான் அன்பாலயம் கட்டி நடத்தி வரல. இந்த நாடகத்தில் இந்த கோமாளியை நடித்து ஏதோ என் நடிப்பை பாராட்டி என்னையை பாராட்டி கொடுக்குற நீங்கள் கொடுக்குற காசு தாயா ஐயா. அங்கே எத்தனையோ ஜீவன்கள் அன்பாலயத்தில் இருக்கு, எப்படியும் கஞ்சி ஊற்றிடுவேன்னு. உங்களை அத்தனை பேரை பாதம் தொட்டு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. திடீர் வேளாங்குளம், திடீர் வேளாங்குளம் டீ ஸ்டால். நன்றி. அஞ்ச வார அதுக்கு எத்த தண்டி வார்த்தைன்னு டக்குன்னு அந்த பேருக்கு அர்ச்சனை அப்படி போடு பாய். என்ன சொன்னேன் ஓத்தா கலை? இது நாடகமா இல்லை செக்ஸ் படமாடா? அதாண்ட அந்த சிவகங்கை மாவட்டத்துடைய பேச்சே அதே.
சித்தப்பன் பெரிய பிள்ளைலாம் பார்க்கறது கிடையாது. நாங்கள்லாம் ஒன்று மண்ணு மாத்தேன் தண்ணி அடிப்பான். சித்தப்பனை விழுந்துக்கிட்டு வெதரை கடிப்பேன், நாளைக்கு அவன் செப்பையை போட்டு மிதிப்பேன். இதே இந்த மாவட்டம் அப்படி மாவட்டம். என்ன வீரமிழஞ்ச பூமினா சிவகங்கை சீமதேன். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுண்ணே. என்னடா நொப்ப முட்டாமேனே? இல்லண்ணே. என்ன சந்தேகம்? வெதர்னா கொட்டையா? போய் திருப்பாச்சத்தில் போய் சிராக்ஸ் எடுத்துட்டு வா. காலையில் கிளச்சி பார்த்து சொல்கிறேன். மொத்தா ஒன்னே புழக்கணும்டா. பெட்டிக்கார மாதிரி லட்சணமாக இருப்பானா, வந்திருக்கேன் பாரு மூட்டம் போடுற ஆள் மாதிரி. இப்படி என்ன உட்காந்துருக்க? டீ வேளாங்குளம் சொல்ல தெரியல, மொட்டனாக்க முண்டை. டீ வேளாங்குளம் முட்டேன் அது போல பேராறு அங்கே இருக்கடா. கண்ட்ரோல் கண்ட்ரோல் தான். தாய்மார்கள் ஆத்தா நீங்கள் இல்லைன்னா இங்கே இருக்கிற நாங்கள்லாம் கிடையாதுதான். 10 மாதம் சுமந்து பெக்கிறது நீங்கள் தான். அந்த 10 மாதத்துக்கு கண்டதை கழியதை தின்கிறது நீங்கள் தான். வளகாப்புன்ற பேரில் எல்லாத்தையும் தின்ற கடைசியில் புருஷன் பூரா உள்பாவோட துவைக்கிறேன். கேவலப்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஏற்றி விடுவேன், 0% இறக்கி விட்டு போயிடுவேன். என்ன அசிங்கப்படுத்தாத இரு. இப்போ நான் சொல்லும் போது கை தட்டுவேன். ஆம்பளைய ஊரா அவன் பாவம், செருப்பு வந்து போய் முள்ளு தச்சு வெயிலில் வேக்காட்டில் போய் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சுட்டு வருவேன். நீ கோட்டு சுட்டு போட்டு ஊருக்குள்ளே எவன் வந்தாலும், சார் லோனா சார், லோனை கொடுங்க சார், என் புரிஞ்சு இங்கே கலெக்டர் வேலை பார்க்குறான், நீ லோனை வாங்கி வை. அவன் பாரில் தண்ணி வாங்கி வச்சுட்டு மன நிம்மதிக்காக குடிக்கட்டும். சிச்சுக்கங்க சிரிங்க. இப்போ சொல்லு. ஒரே ஒரு விஷயம், குடும்பத்தினுடைய கஷ்டத்தையும் ஆண்களுடைய நிலையும் அறிந்து எந்த ஒரு மனைவி பிழைக்கிறாளோ அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதுக்காக ஆம்பளைய நீ வந்தவனே, எந்த பொம்பளையாவது வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தவனே ஆம்பளைய முன்னாடி நின்றுக்கிட்டு வாங்க அத்தான், அப்படி மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு வாங்கத்தான், ரொம்ப ஆடு ஒர்க்கா, சற்று அமருங்கள், அந்த ஃபேனை திருப்பி விடுகிறேன், புரு காப்பி போடவா, குட்டை பிஸ்கட் நினச்சி சாப்பிட்றீங்களா கேட்குறியாக்க? கேட்க மாட்டேன். அவன் பாவம் வேர்வை செஞ்சு வேதனைப்பட்டு கட்டிங்காக 4 பேர்கிட்ட பாஞ்சு பெட்ரோல் இல்லாமல் உருட்டிட்டு வந்து காலு கடுக்க வந்து கதவை தட்டுவே, நீ திறந்தவனே எங்க சிலிண்டரு சுத்தமாக முடிஞ்சு போச்சுங்க. அவன் சிலிண்டரு எங்க தாளிக்க கடுகு இல்லை, உப்பு சுத்தமாக இல்லைங்க, அரிசி இல்லைன்னு சொன்னோன்னு அவன் நினைப்பேன் பேசாமல் சுடுகாட்டில் போய் படுத்துருவோமாடா. ஏன் ஆண்கள்கிட்ட எதை சொல்லணுமோ அதைத்தான் சொல்லணும். எப்போ சொல்லணும்? வந்து பசி அமர்த்தி, அதுக்கப்புறம் இரவு நேரத்திலே சாந்தமானது பொழுது, அவன் உறங்குகின்ற பொழுது சொல்ல வேண்டும். ஆறு பூராமே அனுபவம் தான். எத்தனை பேர் கண்ணீர் சிந்தினையோ, எத்தனை பேர் அடுப்பத்தை வச்சு உழ வச்சியோ. பொம்பளையோட இன்னைக்கு ஆம்பளைதாயா சமையல்ல கட்டிக்காரன். அவனை மாதிரி சமைக்க முடியாது. காட்டில் கறி திறக்கணும்னு 4 பேர்த்த கூட்டு போவேன். அந்த கறியை சித்திரவர்த்தி கணேஷ் கோயிலை போட்டுக்கிட்டே கிண்டுவேன். சட்டிக்குள்ள கையை சுரண்டிட்டு மிளகாய வச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அதுதான் அதிக டேஸ்ட். சத்திய சோதனை. என் ஜாதகத்தில் ஜோதியர் சொன்னார், ஐப்பசி 3ஆம் தேதிக்குள்ள ஒரு கொலை உண்டு. அது யாருன்னு கேட்டேன். வலது பக்கம் உட்காந்துருப்பேன்னு ஜோதியர் சொன்னார். ரொம்ப அரை வாங்கிட்டு செத்து போகாத. நான் என்ன சொல்லிக்கிறேன், உடனே ஒரு சத்திய சோதனை. பெரிய ஹரிச்சந்திர அக்காமையன் இருடா. ரொம்ப பெருமையா இருக்கு. மணி பேசாமல் இரு மணி, அரைஞ்சு விடுவேன். நான் சொல்லும் போது மட்டும் பேசுகிறா பரிதேசி பயமேனே. ஏன்னா என்ன பங்கு இந்த வாரம் தலைமசுற ஒன்று சம்சாரியா இருக்கணும், இல்லை கோடாங்கியா இருக்கணும். எப்படி போ கோடாங்கி தானே, சரிதானே? இந்த மசிரை நான் இழந்ததுக்கு காரணமே நீதான். சேது சேர்வை கெடமாடு, கெடமாடு வளர்ப்போர்னு சொல்றான் முட்டநாக்கு பல. சேது சேர்வை கெடமாடு வளர்ப்பவர்கள் என்ன ஊர்றா? வெள்ளிக்குறிச்சி. நன்றி அன்பு உறவுகள். 501 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. எங்க கோடாங்கி ஜாமியாடி வச்சிருக்காரு முடி. அப்போ நீங்க வச்சிருக்கிய தாடி முடுக்கானா இருக்கு, நான் வைக்க முடியல. இப்போ பெரிய சித்திரவதை. நம்ம ஊர் பிள்ளைத்திலாக்குளம் தானே, பிடாவூர் தான் நான் படித்தது. அங்கே களிச்சேரியில் ஒரு 5 வருஷம் என் பொண்டாட்டி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்டாட்டி தான் அங்கே வர இப்போ திரும்புகிறேன். அங்கே சிரிக்கிறேன் பாரு. அவன்
அப்போ என்ன பண்ணிவிட்டேன், இந்த தாயமங்கலம் ரோட்டில் தான் ஒரு ஸ்கூட்டி வச்சுருந்தேன், சிவப்பு கலரில் இல்லை. அந்த கதையை கேளுங்க. அப்போ நல்லா ஷாம்பு போட்டு இவர் என்ன மசில் வளர்த்துருக்காரு, எனக்கு முடி இங்கே உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்கூட்டியில் பறக்க விட்டு காயட்டு மானாமதில் போய் பசில் ஏறும்போது கொண்டையை போட்டுக்கிறோம்னு ஸ்கூட்டியில் வந்தேன். தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு திருவிழா போனவங்க ஒரு 4 இளவட்டான். அவங்க நல்லா சரக்கு அடிச்சுட்டு கறியை தின்றுப்பாங்க போல. என்னையை பார்த்தவனே மசுருக்கு அதுக்கு பேக்ரவுண்டில் பார்த்துருக்காங்க, பொம்பளை மாதிரியே தெரிஞ்சிருக்கு. விரட்டிட்டாண்டா 7 கிலோமீட்ரு. நானும் கூலிங் கிளாஸ் வேற. கடைசியில் மானாமதுரை பாலை ஏறினேன் பாரு, 4 பேர் அப்படி சரட்டுன்னு வந்து திரும்பிட்டு என்னை பார்த்துட்டு ஆம்பளையா அப்படின்ட்டேன். அத்தி கொஞ்ச நேரத்தில் தாலி யூரின் பைய காலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதோட இன்னைக்கு மஜிரா உஜிரான்னு போகும்போது மசுருதேன். தீபாவளி வந்துச்சு, வாங்க போவோம். அண்ணே அந்த வெடி வைக்கிற ஆள் உன் காலில் கும்பிட்டு விழுகிறேன். ஒரு வெடி அந்த இங்கன்னு வைவேன், கந்த ஓடட்டும், நானும் காசை வாங்கிட்டு காலாரத்தில் விட்டு. ஏன்னா நாட்டில் ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்திரே இருப்பேன். இந்த திருப்போனம் திருப்பாச்சத்தி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா ஒரு ஆள் லேகிய வைப்பேன். அந்த லேகிய வைக்கிறவன் கடைசி வரைக்கும் டிஃபன் பாக்ஸில் பாம்பு இருக்குன்ட்டுவேன். அது எல்லாருமே ஆணு பார்த்துக்கிட்டு இருப்பேன். கடைசியில் முண்டை அவன் பாம்பை காய்ச்சிட்டு போயிடுவேன், சட்டி விடாம உட்காந்து. எங்களை அப்படித்தாண்டா ஒருத்தர் ஏமாத்திட்டேன். மணப்பாறை பக்கம் நாடகம் கேளுங்க ப்ரோ. அப்போ கான்ட்ராக்டருக்காரு அங்கேருந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் ரசீது ஓட்டேன். அவர் சொன்னார் ஒரு 4 ரோடு இருக்கும், அங்கே வந்து நின்றுக்கிட்டு கூப்பிடுங்கன்னு சொன்னார். அந்த நேரம் 4 ரோடு நின்றுட்டு ஃபோன் அடித்து முண்டை போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அங்கே ஒரு இளவட்டை நின்றுக்கிட்டு இருந்தேன் பாவம் பைக்கில். நல்லவன் அவன் தாண்டா ஒரிஜினல் தமிழன். நான் சொன்னேன் இந்த மாதிரி நாடக நடிகர். அண்ணே நீங்கள் எம்கேஆர் தானே அப்படின்ட்டேன். ஆமாப்பா, நாடகம் நடக்கிற ஊர் அண்ணே எனக்கு தெரியும்ண்ணே, என் பின்னாடியே வா, ஒரு 7 கிலோமீட்டர் தான்ட்டேன். சரின்னு போயிட்டோம்டா. அவன் பைக் எடுத்துகிட்டு போயிட்டேன், வேனை பின்னாடியே எடுத்துகிட்டு போயிட்டான். போனவனே ஒரு 7 கிலோமீட்டர் நின்றவனையே, அண்ணே அந்த 4 ரோடு இருக்குல்ல, ஆமாம் அங்கன தானே நீங்கள் நின்றிய, ஆமாம் அங்கன ஒரு சீரியல் மாதிரி இருந்துச்சுல, அதுதான் நாடக மேடைன்ட்டேன். அப்புறம் அதுக்குடா 7 கிலோமீட்டர் எங்களை கூப்பிட்டு வந்தேன். இல்லை வந்தேன், வண்டியில் என் பைக்கில் லைட் எரியலை, உங்கள் வேணும் வெளிச்சத்தை வச்சு எங்கள் ஊருக்கு வந்துட்டு போயிட்டு வராங்க. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கிறேன் பாரு. ஏன்னா இந்த உலகத்தில் தவறு பண்ணாத மனிதரை யாருமே கிடையாது. ஒரு மனுஷன் குடிக்கிறான்னா அவன் கெட்டவன் கிடையாது, அவன் தான் என் நல்லவன். அந்த குடியில் கூட காலையில் உனக்கு சொத்தை எழுதி வைக்கிறேன், என் பைக்கை வச்சுக்க, என் மகளை கட்டிக்கன்னு சொல்கிறேன் பாரு, அதுக்கு ஒரு எண்ணம் வேணும். அப்படி சொல்கிறாங்கன்னு காலகாலத்தில் தட்டை தூக்கிட்டு போயிடாத, விழுந்து வெறிப்பாச்சலாக பாஞ்சிருவேன். குடியாரம் பேச்சு. விசில் அடிக்கிறாள் குடிக்கிறாளா? யார் விசில் அடிச்சா? ஏன்னா தமிழன்ட்ட எல்லாரும் நல்லா பழகி பாருங்களேன். திருப்போணத்தில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், வந்துட்டு சாப்பிட்றவனை வந்து கேட்பேன், என்ன சாப்பிட்றிய போல? கல்யாண வீட்டுக்கு வருவாங்க, என்ன கல்யாணத்துக்கு வந்திருக்கிய? அப்புறம் என்னடா ஒன்று, இதுதான் தமிழோட கலாச்சாரம். ஒரே விஷயம், தமிழ்நாட்டில் எல்லா பேர்ட்டையும் கேட்குற ஒரே விஷயம், டவுனில் நிற்கும் போது டீ சாப்பிட்றீங்களா? இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு புனிதமான வார்த்தை. என்ன காரணத்துக்கு கைதட்டுனே 4 பேர் தட்டுற? டீ சாப்பிட்றேன்னு தானே சொன்னேன். இது கருத்தா? யாராவது ஒரு வாங்க மச்சான் டீ சாப்பிடுன்னு சொல்லாத போல், வாங்க மச்சான் வீட்டுக்கு 1/4 கிலோ ரவை வாங்கிக்கோங்க, மச்சான் உப்பு சப்பு 10 வாங்கி தரேன் சொல்லுவானா? சொல்ல மாட்டேன். ஏன் டீ சாப்பிடணும்னு சொல்கிறாங்கன்னா, தேநீர் தான் மூலிகை உண்டு. அந்த காலத்தில் முப்பாட்டன் காலத்தில் நம்மளையெல்லாம் எப்படி வளர்த்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த காலம் பஞ்சம் நிறைந்த காலம். அந்த காலத்தில் காசு பணம் சேர்க்க மாட்டாங்க பெரிய ஆளுகள்லாம். என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்த்த வீட்டில் 10 பிள்ளை வச்சுருந்தான்னா அவன் பொண்டாட்டியை உடனே சென்னையாக்கி பிரச்சனையாக்கி 11 பிள்ளையை ரெடி பண்ணுவேன். அவன் 12ன்னா அவன் 13, இவன் 13ன்னா அவன் 14, 16, 18 பிள்ளையை பெற்றுவாங்க. கடைசியில் பொண்டாட்டிகிட்ட போய் இன்னும் ஒரு பிள்ளைன்னு போய் அந்த உலக்கையை எடுத்துக்கிட்டு இன்னும் கொண்டே ஒரு மரியாதை மாதிரி நம்ம பேப்பையிலமே போயிடுறான். ஏன் அந்த காலத்தில் அவளை பிள்ளை பார்த்தாங்கன்னா வளர்க்க தெம்பு இருந்துச்சு, விவசாயம் செழிப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி விவசாயம்லாம் இல்லை. இன்றைக்கி 2 பிள்ளையை பெற்று யாராவது வளர்க்க முடியுதா? அவன் அங்கிட்டு ரிமோட்டை உடைக்கிறேன், இவன் அங்கிட்டு காரை உடைக்கிறேன். கடைசியில் பிள்ளைகளை எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள்லாம் பள்ளிக்கூடம் எப்படி படிச்சிய?
நல்லாத்தையும் படிச்சியா? பரிச்சை புழு புழுன்னு எழுதுவேன். இங்கே உட்காந்து வீடியோ எடு, டான்ஸோட நாங்கள் 2 இப்படி ஆடுவோம். அதை கொண்டு போய் டீச்சர்கிட்ட காமி, 100க்கு 100 வாங்குவேன். எங்கே படிப்ப? படிச்சுட்டாலும் 2ஆ பொழந்துருவேன். எங்கே படிக்கிறாங்க? எங்கள் அப்பா உட்காந்துருக்காங்க பெரியவங்க. அவங்கெல்லாம் எங்கள் காலத்திலே 1990 காலத்தில் பிறந்த ஆளுக்கெல்லாம் தெரியும். காற்றை தொட்டாத்தையும் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. இன்னைக்கு தவந்து செவத்தை தொட்டாலே மஞ்சள் வேணும் வந்துடுதாடா. அவங்க ஆத்தா ஒரு 4 இட்லியை பிணைஞ்சிக்கிட்டு சொச்சு சொச்சு என் தங்க பிள்ளை போவையெல்லாம், அவன் நான் போக மாட்டேன் போவையெல்லாம், அம்மா 25,000 கட்டியிருக்கேண்ணா, என் செல்லக்குட்டி போவையெல்லாம் 1 இட்லியை ஊட்டி விட்டு 3 இட்லி நீ தின்னுட்டு குசி விட்டு எங்கே காலம். ஆனால் நீங்கள் எத்தனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம், உங்கள்கிட்ட காசு இருக்கு. ஆனால் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் அதிகமாக தமிழகத்தில் சாதித்திருக்கிறார்கள். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் போன்றவர்கள் மறந்து விடக்கூடாது. எஸ் கண்ணன் நடுக்கநந்தல் மருது குரூப்ஸ், மாமன்னர் மருதுபாண்டி குரூப் சார்பாக எஸ் கண்ணன் நடுக்கநந்தல் என் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 501. நன்றி கண்ணா, வாழ்க வாழ்க உன் புகழ். கண்ணாண்ணே எங்க இருக்க? நன்றி கண்ணாண்ணே, நன்றி 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 அண்ணே, நன்றி நன்றி அண்ணே. இன்னொரு 500 ஒண்ணே கையை காலாமடா. வருமா? ஒரு ரவுண்டு போயிட்டு வா, நல்ல வயலா இருக்காண்டா, அவனுக்கு திச்சு சுற்றி போடணும்டா. பாட்டு பாடுவா, பாட்டு பாடவா? எத்தனை பாட்டு பாடணும் உங்களுக்கு வச்சுதேண்ணா? அண்ணே 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 என்ன சொல்ற அண்ணே? இருங்க இருங்க இருங்கப்பா, அப்போ இருங்கப்போ. டி வேளாங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் மதிப்பு மரியாதைக்குரிய எம் முனீஸ்வரன் ஐயா சார்பாக ரூபாய் 1001. நன்றி நன்றி. எக்கோவை பங்காளி. ஹலோ மாமன்னர் மருதிருவர் புகழை பாடிவிட்டு மற்றவற்றை செஞ்சு. ஹலோ தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம், காளையார் கோயிலும் காளீஸ்வர சரணம், காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம். கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா, தாங்களையே மருதருவர் மரணம் தானே 8 கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர. தமிழ்நாட்டில் அகமுடையார் பேரு சொல்லும். தூக்கு கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. கட்டபொம்மு சகோதரன் ஊமத்துறை வந்து, கட்டபொம்மு சகோதரன் ஊமத்துறை வந்து, கட்டபொம்மு சகோதரன் ஊமத்துறை வந்து அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா, அடைக்கலம் கேட்டதினால் இந்த நிலை நேர்ந்ததையா. தாங்களையே மருதிருவர் மரணம் தானே 8 கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர. டி வேளாங்குளம் மருதுபாண்டியர் பேரு சொல்லும். தூக்கு கயர் காத்திருக்க மருதிருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா, மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதிருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா, மருதிருவர் நம்மை விட்டு
பிறந்தாரையா ரோசா. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. அகமுடையார் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, அகமுடையார் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. மருதுருவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, மருதுருவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள சாதி ஐயா அகமுடையார் வம்சம் ஐயா. வீரமுள்ள சாதி ஐயா அகமுடையார் வம்சம் ஐயா. வீரமுள்ள சாதி ஐயா அகமுடைய வம்சம் ஐயா. அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேர. ஆமா, அத்திமர பாரு இன்னும் பேசுது இவங்க பேர. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி மணி மறிக்கும் கலங்கி நிக்காத. அகமுடையார் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, அகமுடையார் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. சிவகங்கை சீமை ஐயா வீரமுள்ள அகமுடையா. சிவகங்கை சீமை ஐயா வீரமுள்ள அகமுடையா. சிவகங்கை சீமை ஐயா வீரமுள்ள அகமுடையா. தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது அகமுடைய பேரா. ஆமா, தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது மருது பேரா. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத. மருதுருவர் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, அகமுடையார் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, டீ வேளங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, டீ வேளங்குளம் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. நன்றி நன்றி. என்ன பேரு? கன்னிசாமி சேர்வ மகன் கன்னிச்சாமி சேர்வை. கன்னிசாமி சேர்வ மகன் கிருஷ்ணன் சொல்லி கன்னிச்சாமி சேர்வை மகன் சேர்வ மகன் கண்ணுச்சாமி சேர்வை மகன் கிருஷ்ணன். கிருஷ்ணன் சார்பாக ரூபாய் 201. 301. தண்டாதிபாணி செல்வராஜு அயோத்தி முக்குளத்தோர் பாட்டு பாடுங்க. இப்போ என்ன பாட்டு பாடினே? மாமன்னர் மருதருவர் புகழை பாடியதற்காக தண்டபாணி செல்வராசு அயோத்தி சார்பாக ரூபாய் 2001 அன்பளிப்பு வழங்கிய அன்பு உறவுகளுக்கு நன்றி. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராசையா சார்பாக ரூபாய் 501. மூட்டை மாஸ்டர் 2 பேரும் இணைந்து. மூட்டை மாஸ்டர்னா என்ன? புரட்டா மாஸ்டரா? சரிப்பா சரிப்பா, ஏதோ ஒரு மாஸ்டர் ஏதோ கலக்கி அடி. நன்றி நன்றி. நோட்டீஸை படிப்போம். அதுக்கு முன்னாடி அந்த கருப்பனை கொண்டு வந்து இந்த டி வேளாங்குளத்தில் உள்ள ஐயனாரோட சேர்த்துவிட்டு அதுக்கப்புறம் நோட்டீஸ் படிப்போம். பங்கு வைஸ் பிரசிடன்ட் டி வேளாங்குளத்தை சேர்ந்த என் அன்புறவு சார்பாக 201 நன்றி. ஐயா வெள்ளை ஐயா சார்பாக நன்றி. வைஸ் பிரசிடன்ட் வெள்ளை ஐயா, அதே வெள்ளை சட்டியோட தெரியல. சூப்பர் போ சூப்பர் போ. டி வேளாங்குள கிராம பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள், அன்பளிப்பு கொடுங்க, முறையாக சொல்லி எழுதி கொடுங்க. வேணான்னு சொல்லலை, அவர் அன்பாலே நடத்துகிறாரு, அது ஒரு பெருமை தான்.
இந்த கிராமத்துக்கு போனால் அவ்வளோ வசூல் வந்துச்சுன்னா அதை வச்சு அவர் ஒரு பேர்மை தான். ஆனால் மூளைக்கு சவுண்டு கொடுக்கப்படாது. யாரும் கொடுங்க, ஊரை சொல்லி பேரை சொல்லி கொடுங்க, உங்களை வாங்கிடுவாப்புல. தயவு செய்து சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். நாடகம் நல்லா இருக்கேன், நாடகத்தை கலைச்சிடாதீங்க. ஒன்றுக்கு ஒன்று சத்தம் போட்டுக்கிட்டு வெளியூரில் இருந்து வந்தவங்களுக்கும் சரி உள்ளூர்காரர்களுக்கும் சரி. நன்றி, வணக்கம். அவர் படிப்பார், முறைப்படி மரியாதைகள் செய்யப்படும். அஞ்சூர் நாடு கண்ணாறுப்பு மா சங்கர் மருதுசேனை ஒன்றிய செயலாளர், கண்ணாறுப்பு அஞ்சூர் நாடு கண்ணாறுப்பு மா சங்கர் மருதுசேனை ஒன்றிய செயலாளர் சார்பாக ரூபாய் 1001 வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி, வணக்கம். வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சினா பூமி ஆராம்பலி கோட்டை அடையலாயிரம் பண்ண, மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு, அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வ நிறைஞ்ச ஜீமடாய். அங்கே மலையாளத்து அரசு நாட்டை ஆட்சி செய்யும் காலம், அந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசு ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டை ஆட்சி செய்ய வாரிசா குடுடா என்று சொல்லி கேட்க, அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா, நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன், இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன், இந்த 60 பிள்ளையும் மொத்தமாக தார வாக்கிறேன் மலையாள நாட்டுக்கு. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு அழைத்து சென்று மலையாளத்து நாட்டு மக்கள் எல்லாம் அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடோ என்று சொல்லி வீடு வீடாக இந்த 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வருங்காலம், முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள ஜீம. இந்த 60 பிள்ளையும் வளர வளர நாடு கடும் பஞ்சம் அடையுது, அப்ப பயிரெல்லாம் அங்க கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள ஜீம, இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும், அங்க வாயத்தான் கட்டி போறோம். அப்ப மலையாளத்து அரசே அட இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோஷு குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மாலு பண்ணி அங்க மண்டு குறி பார்க்கையில அந்த கோடாங்கி சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து உருமாறி நிக்குதுடா, இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா, இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது, இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்ட கருப்பு அழிச்சு போறோம் என்று சொல்லி மலையாளத்து மக்கள் எல்லாம் அங்க அலற காலம், அங்க கெவலி எல்லாம் கத்துதுடா. அப்ப கருப்பன்ட்டு நெருங்க முடியல, அங்க அக்கினி காத்து வீசுதுடா. அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் என் கருப்பன்னு பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது, அங்க வானம் குமுறுது, அங்க இடியோட கூடிய பெய்யாத மழை பெருமலை பெஞ்சு குத்தி கிளம்புதுடா மலையாள நாட்டை விட்டு என் கருப்பேன் பெட்டிய. அப்ப மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி
வருதுடா ஒத்தையில தள்ளாடி வருங்காலம். அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டில் எந்த திசையில போயினா உக்கார என்னைய செல்லமாக வளர்த்து மலையாள நாடு என்னைய விரட்டிருச்சுடா. அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சொங்க அந்த 18 திருடர்களும் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில இறங்குற கருப்பையும் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கிட்டா கருப்பு. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியா. என் 18 படிகரப்பை வணங்கி இந்த டீ வேளாங்குளத்தில் இருக்கக்கூடிய என் பொல்லாத வெங்கலமுடைய ஐயனார கொஞ்ச நேரம் நிப்பாட்டி இந்த நாட்டு மக்க உன் வீரத்தை அறியணும். ஒரு அழும்பு உரையாம என் வெங்கலுடைய ஐயனாரு நீ அள்ளியும் கொடுத்த சாம்பு ஒரு அசகு வசகு வந்ததில்லை. நீ எரிஞ்ச ஈட்டியும் வீண் போனதில்லை. இந்த கிராமத்து மக்களை மட்டுமல்ல இங்க வந்திருக்கும் மக்களை எல்லாம் என் 18ஆம் படியான ஐயனாரும் நீ காமாடு தலமாடு காக்கணும் என் ஜாமி. என்ன கரத்திலும் பொன்னலாங்க குடிய மதிமரியாதை கூறிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் ஐயம்பேட்டை டி வேளாங்குளம் கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வெங்கலமுடைய ஐயனார் கோவில் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் மேலச்சொரிக்குளம் உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் தலைமையிலும் திருப்பாச்சத்தி காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரி ஒத்துழைப்போடு கிராம பொதுமக்கள் அன்போடு ஆதரவோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகம் உங்கள் மத்தியில் அதே விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகாமல்ல மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் வருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி கொஞ்சம் மல்லி பேசு ரஞ்சிதம் தனக்குத்தானே தனி பாணிய ஒத்தரும் எங்களது புதுகையை சேர்ந்த மங்கேக்கரசி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு முட்டை பெருச்சாலி. எத்தனையோ நாரதரை பார்த்துருப்பீங்க, ஆள் ஒல்லியாக இருப்பாங்க, ஜெவப்பாக இருப்பாங்க. இன்னைக்கு வந்திருக்க நாரதரை பார்த்தீங்கன்னா அழிஞ்சக மாயில் ஐரம் மீன் ஓட்டக்காய்ச்சால அரிச்சை மாதிரி. ஏன் சொல்றிய தண்டி வயிறுறா. அன்னைக்கு 2 வயலில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆள் மல்லாக்க படத்துக்கு இருந்தார். 2 ரூபாயை தொலைச்சி விட்டாங்க. கடையில் லைட் அடிச்சு அவங்க அப்பா பார்க்குறாரு, இந்த ஆள் தொப்புளுக்குள்ள நடக்கு. அப்புறம் முள்ளு வாங்கி எடுத்து நீக்கி எடுக்கிறக்குள்ள அவ்வளோ பெரிய தொப்புலானே அவருக்கு. அதில் 3 கோடி அரிசியை கொண்டு போயிருக்காப்லையா. எனது அன்பு மச்சான் புதுகையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி இந்த சிவகங்கை மாவட்ட மண்ணிலே வீரமுறைந்த விளையாட்டு மாடாக இருந்தாலும் சரி, எத்தனை கலைஞனாக இருந்தாலும் சரி, இந்த சிவகங்கை மாவட்டத்தில் பேர் வாங்கிட்டா எங்கேயும் வாங்கிக்கலாம். வாழ்த்துக்கள். நீ பாடுற பாட்டுக்கு அவங்க கை தட்டுறதுக்கு அப்புறம் வாழ்த்துக்கள். இப்போ அப்படியே நிற்காத, அரைஞ்சு விடுவேன். இப்போ நீ பாடுற பாட்டுக்கு பூரா கை தட்டணும். அப்படி கை தட்டிட்டாங்கன்னா உனக்கு 1000 ரூபா சேர்த்து தரேன். காலைல திருப்போணம் போய் அந்த சந்தைக்கடையில் இருக்க கடையில் 4 நபால் வடையாக தின்றுட்டு அங்கிட்டு போய் பேண்ட்டு போ. அப்படி இவங்க கை தட்டலைன்னா சிம்படுங்காமல் இந்த பெட்டியை நீ அப்படியே தூக்கிக்கிட்டு கருவில் விழுந்து நடந்து போ. திருப்போணத்தில் ஒரு நல்ல டீ கடையை பார்த்து வடை ஓடு. கை கடுத்துச்சுன்னா கம்புக்கூட்டில் போடு. அதோட கேஸாகி போகும். போய் செயலில் போய் படு. சரிண்ணே. என்ன அதுக்கும் சரின்றேன். நக்கல் பண்ணுறியா மிஸ்டர் முட்டைக்கோஸ் மண்டை? எதில் விட்டேன்? வாயில. பார்த்தீங்களா ப்ரோ? இப்போ நான் உயர்த்தி சொன்னாலும் நீ வாயில் விட்ட மாட்டேன். ஏண்டா இப்போ எதில் விடுறேன்னு பார். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடு. ஆத்தா உன் ஜெயலே அந்த ஆகாயத்தை போலே
தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை துவட்ட பார்த்தாலே சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஹோய் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலை தோட்ட பார்த்தாலே சேகத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் நீச்சல் பழகினது பூஞ்சேனானே பண்ண பூஞ்சோனானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது பூஞ்சேனானே பண்ண பூஞ்சோனானே வெறுந்தர விரிப்புலதான் படுத்து கிடந்ததும் பூஞ்சேனானே பண்ண பூஞ்சோனானே இறைச்சல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கின்னும் சோகக்கது புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையா இனிக்கும் ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேளே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மீட்டதும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மீட்டதும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேனானே பண்ண பூஞ்சோனானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மானே என் அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மானே காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிரக போ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூறு கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலை தோட்ட பார்த்தாலே சேகத்தனக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும்
பெத்த தாயை பற்றி பாடினதுனால அந்த போண்டா மண்டை தப்பிச்சுக்கிட்டேன். இந்த பாட்டு பாடுறது வாழ்த்துக்கள். இந்த பாட்டு பாடுறது தண்டவாணி செல்வராஜ். அண்டபாணி செல்வராஜ் அண்ணா அவர்களுக்கு இந்த பாடலை பாராட்டி எனக்காக 500 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. நன்றிண்ணா. பிச்சப்பனேந்தல் மருதிருவர் அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 501. பிச்சப்பனந்தல் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி வணக்கம். இன்னர் தானே இருந்துச்சு அங்கே அவுட்ரு போதுவார். ஹலோ எம் ராமநாதன் டி வேளாங்குளம் இருப்பு புதுக்கோட்டையை சேர்ந்த ராமநாதனை சார்பாக ரூபாய் 501 அன்பலயத்துக்காக. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவா கோடையடி குமரன் பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி, ஒரு திறமையான ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. அவனுடைய வாசிப்பிலே எந்த பாடலா இருந்தாலும் ஒரு இனிமை இருக்கும். அன்பு தம்பி அவருடைய குருநாதர் ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ் அவருடைய மாணவனும் அறந்தாங்கியர் காமுல நட்டையாள மண்ணின் மைந்தன் எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருகத்தை செய்ப்பார்கள்.
பாசத்துக்குரிய என் அன்பு உறவுகள், கீழடி கிராமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், கீழடி அந்த சந்திரனை நான் மறக்க மாட்டேன். இப்போ இல்லாதவங்களுக்காக என்னுடைய இடத்துல ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லாதவங்களுக்காக பாரியற்ற குடும்பமும் அதில் இருக்குது. அதற்கு ஒரு 50 மூட சிமெண்ட் கொடுத்த கீழடி சந்திரண்ணே, நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. பலவாத்திய மன்னன் எஸ் கண்ணன், பில்டிங் கான்ட்ராக்டர் பயலுக குருநாதன் செல்வம் ஆவரங்குளம் சார்பாக எஸ் கண்ணன் பில்டிங் கான்ட்ராக்டர் பயலுக குருநாதன் செல்வம் சார்பாக ரூபாய் 501. நன்றி நன்றி நன்றி. சென்னை மயிலாப்பூர் கார்த்திக் ரசிகர் மன்ற சார்பாக ரூபாய் 501. நன்றி வணக்கம். தூத முன்னமணி உள்ளமணி மய ராசு சார்பாக 501. விவசாயி, நம்ம எல்லாருமே விவசாயி தான், இப்போதான் எல்லாருமே எல்லா வேலையும் பார்க்குறோம். நம்ம முப்பாட்டியும் கண்டிப்பாக விவசாயி தான், விவசாயத்தை முதல் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி வயக்காட்டில் போய் பாட்டில் உடச்சி போட்டு பேண்ட் வச்சுட்டு வந்துரு. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பாசத்துக்குரிய அன்பு அண்ணன், புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அருமை அருமை. எம் செல்லமுத்து, டி ராஜேஷ் கண்ணன், சென்னை வாழும் சேலஞ்ச் ஐயனார் சார்பாக ரூபாய் 1001. அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. டி வேளாங்குளம்
இளைஞர் சார்பாக தண்டவாணி செல்வராஜ் சார்பாக ரூபாய் 501. நன்றி வணக்கம். இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் புதுகையைச் சேர்ந்த நீலகண்டன் ஜீன் தாளம். ஏன் உன் மேல எனக்கு சீன்னு வர்றது தானா வந்து மாட்டிக்கிச்சே. வா, நீ எதுக்கு இவ்வளவு நேரம் அரை மணி நேரம் போர் போட்ட மாதிரி குத்திக்கிட்டு இருக்க? அவங்க 2 பேரும் இல ரத்தம் 3 பேரும் அவங்க என்ன வேணா அடிப்பாங்க. நீ பேரம்பத்தி எடுத்துட்ட. நீலகண்டா ஒரு அளவு தான் மூக்கு சொல்லி அந்து வைப்பான். வா, என்ன செஞ்ச உன்னை நான் எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இதெல்லாம் தேஞ்சு போனால் அமெரிக்காவுக்கு போய் தான் வாங்க முடியும். நீலகண்டா பேரை சொன்னவனே இருந்தா அப்படியே சுமுத்தா. இது அதிகம் சத்தம் வரணும், நான் வரக்கூடாது. போய் மண்டி ஓட்டு வாமா பண்ணு. இங்கே மண்டி ஓட்டு என்ன மாடு இங்கனே சாணி ஓட்டு போதாடா. சாமி அழைக்க போகிறேன். இன்னர் வச்சு நல்ல நம்முடைய ஐயனாரும் அந்த 18 படி கருப்பு 18ஆம் படியான் ஒத்தக்கால் ஜப்பானி ஒரு கால நொண்டியான். நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊருக்கு நான் இருக்கேன்டா ஓடி வரேன். 600 வருஷம் சீமக்கருவை உடம்பரந்தான் படுக்கேனே. நாடு ஊரா பேர் வாங்க வச்ச கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா. இங்கே இருக்க ஜாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா? இருக்கணும். எங்கெங்கே கூப்பிடும் போது ஜாமி தூக்கி எறியுதோ அங்கே தான் ஜாமிக்கு சக்தி அதிகம்னு அர்த்தம். ஒரே விஷயம் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். மனுஷனுக்கு மனுஷன் வாழ்க்கையை பிடிக்காம பொறாம வச்சு இன்னைக்கு மறைச்சு கட்டுறேன். ஆனால் தெய்வத்தை மறைச்சு கட்டுறாங்க. எப்படின்னா ஒரு ஊர் எல்லாத்துலேயுமே செழிப்பாக இருந்துச்சுன்னா இங்கே என்ன காரணம்னு பார்க்குறேன். அப்போ அங்கே உள்ள ஜாமி தாண்டா காரணம்னா அந்த ஜாமியை மறைச்சு கட்ட தயங்க மாட்டேன். அப்படி உள்ள காலத்தில் இந்த ஐயனார் எல்லாத்தையும் உடைச்சு இந்த மக்களை காப்பாத்துதா? ஹலோ ஹலோ டி வேளாங்குளம் அக்கறை சீமை ஐயனார் ஐயா சார்பாக ரூபாய் 501 சாமியை கூப்பிடுறேன். சேதுபதி நாடு சேதுபதி நாடு சின்ன மருது பெரிய மருது ஆண்ட ஏன் பொல்லாத சிவகங்கை நாடு. என் சிவகங்கை சிமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா. கொஞ்ச நேரம் கொல்லங்குடிய விட்டு இந்த டி வேளாங்குளத்தில் உள்ள என் எங்களுடைய ஐயனார கூட்டிக்கிட்டு நான் வீரம் குறையலடா, இந்த நாட்டு மக்களை நான் காக்கிறேன் என்று சொல்லி உனக்கு வெள்ள நல்ல குதிரையா அட ஜாட்டையத்தான் கையில் எடுத்து எங்களுடைய ஐயனாரு நீ விளையாட நேரமாச்சு, கொஞ்ச நேரம் டி வேளாங்குளம் கிராமத்தில் நீ எந்திரி. அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரை என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கணும்னப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா ஏ பொல்லாத தரும முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா. ஆதி காலத்தில் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த டி வேளாங்குளம் கிராமத்தில் நம்மளையெல்லாம் எப்படி வளர்த்தாங்க, இந்த பஞ்சம் பசியில் எப்படி நம்மளை காப்பாற்றினாங்க, இப்போ உள்ள சந்ததிக்கெல்லாம் என்னது தெரியுமா? ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம். அப்போ கட்டி காத்த சாமியத்தை எல்லாருமே இன்னைக்கு நிம்மதியாக கும்பிட்றோம். அன்னைக்கெல்லாம் கோயிலே இல்லாமல் பக்கத்து ஊருக்கு போய் சாமி கூட போவாங்களாம். அப்போ இங்கே என்னடா உங்களுக்கு சாமின்னு சண்டை ஓட்டு மனம் உடைஞ்சு கண்ணீர் வடிச்சு வந்து உருவானதே இந்த பாட்டையன் காலத்தில் உருவானதே இந்த சாமியெல்லாம். ஆதி காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்திலே டி வேளாங்குளம் கிராமத்தில் 12 வருஷம் அட சிவகங்க நாடு பஞ்சம் போகுது பாராமலையில்லே. டி வேளாங்குளம் கம்மாகரை எல்லாம் கல்லும் புல்லும் மேயுதுடா. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான், நான் எப்படி இந்த பஞ்சத்தில் மக்க வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன், பஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க வெங்கலமுடைய ஐயனார
அப்போ ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி என் ஐயனாரு ஊடுருவி உள்ள போய் தலைய குலுக்கிய ஆடையில டி வேளாங்குளம் கிராமத்துல கிழக்கு குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலி கீரை புடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோபக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா. ஆதி நாளையில டி வேளாங்குளத்துல நம்ம கிளவி ஓடையில இந்த வேளாங்குளத்துல உள்ள ஐயனாருக்கும் இங்க உள்ள சாமிக்கெல்லாம் நம்ம கிளவி சொன்னுச்சா, நம்ம இங்க மழையும் தேங்காய் வளமும் பூஜை சாமானும் வாங்கக்கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவே மயிலாக்கால 2 ஊட்டிய அங்க கணத்த வர ஏத்தி என் ஐயனாருக்கு வளர்த்த கரிமாடு 2 பூட்டிய மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி பட்டணமா அங்க தாளம்பு வாசத்துக்கும் மதுரை தல்லாகுள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீரும் வாசத்துக்கும் ஆனக்கல் விதிக்கும். எங்களுடைய ஐயனாருக்கு நம்ம கிழமை கோட்டு உருமாளுக்கு மதுரை கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் மதுரை தெரு முட்டி வீதிக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி ஆண்டிச்சாமிக்கு உள்ள மாட 2 பூட்டியாய் அங்க வண்டி நிறையா ஜாமயத்தி மதுரை ஒத்தக்கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா, பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசில அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய டி வேளாங்குளத்துல உள்ள என் கருப்பனை காணாமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில சேர்வர்மைய உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். டி வேளாங்குளத்துல உள்ள சாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா. வீரம் பத்தலே இந்த ஜாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார ஜாமி நாட்டு மக்காரிய குதிச்சு வர போறையா, இல்ல உன் தொட்டி பிள்ளையெல்லாம் பேயடிக்க விட போறாட்டா. 1000 பாட்டில் சாராயம் அட 1000 பாட்டில் சாராயம் எப்பன் பாண்டி முனைக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டில் சாராயம் என் ஜீமியாம் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா. ஆளுயர விச்சருவா அட ஆளுயர விச்சருவா உனக்கு அசையாதுடா. கீநாட்டு என் கருப்பேன் புடியருவா. கள்ளிசரி நல்ல கம்மாயாய் நான் தினமும் வணங்கக்கூடிய கள்ளிசரி நல்ல கம்மாயா. ஏ புள்ளாத உடமாரம்மா உனக்கு 600 நல்ல வருஷமா. அங்க கட்டடத்தை கிளப்ப விட மாட்டா. உனக்கு 600 நல்ல வருஷமா பட்ட சீம கருவ உடமரம் தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி கள்ளிசரி மந்தையில வத்தல. என்ன என் நாடு ஊரா பேரு வாங்க வச்ச என் கள்ளிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் உன் தம்பி ஐயனார கூட்டிக்கிட்டு அந்த 18ஆம் படியான மொட்டை கோபுரம் முனியாண்டிய கூட்டிக்கிட்டு இந்த டி வேளாங்குளத்துல உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் குறையலடா என்று சொல்லி கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாச்சாடோ விச்சாருவா சாமி விச்சாருவா புடியருவா சாமி புடியருவா சாச்சாடோ விச்சாருவா கருப்பே விச்சாருவா வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடோ விச்சாருவா சாமி விச்சாருவா வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா சாச்சாடோ விச்சாருவா கருப்பே விச்சாருவா நல்ல புடியருவா யார் கரையும்
வேளாங்குளம் கிராமத்திலே அல்லோ அல்லோ வேளாங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனாரையா ஐயனாரு தத்துருமா இருக்கிறாரையா வேளாங்குளம் மக்களை எல்லாம் காக்குறாரையா வேளாங்குளம் கிராமத்திலே இருக்கிற ஐயனாரா பொல்லாத ஐயனாரையா எங்களுடைய ஐயனாரு தத்துருமா இருக்கிறாரையா மக்களை எல்லாம் 100 ஆண்டு காக்குறாரையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா 18 படிகரப்பா 18ஆம் படியா டி வேளாங்குளம் கிராமத்துக்கு 18 படியை விட்டு ஐயனார பார்க்கத்தானே வந்துட்டானையா வேளாங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத ஐயனாரையா ஐயனாரு தத்துருமா இருக்கிறாரையா மக்களை எல்லாம் 100 ஆண்டு காக்குறாரையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கள்ளிசரி காளிமுனியண்ணா காளிமுனிய டி வேளாங்குளம் கிராமத்துக்கு தம்பி ஐயனார பார்க்கத்தானே உடம்பரத்தை விட்டு வந்துட்டான் ஐயா வேளாங்குளம் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா எங்களுடைய ஐயனாரையா ஐயனாரு தத்துருமா இருக்கிறாரையா இந்த ஐயனாரு தத்துருமா இருக்கிறாரையா அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை உடம்புலும் சரி சிரிப்பிலும் சரி முகத்திலும் சரி அழகு வட்ட பிள்ளை ஆனால் எவன் பொண்டாட்டின்னு தெரியலை புதுக்கோட்டை ஜெயபிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் எம்மாடி ஆத்தாடி பொண்ணு எனக்கு தெரியாடி நீ பாடி நான் பாடி சேர்ந்து முட்டா சிவஞ்சாடி அரச்சமாவ அரப்போமா துவச்ச துணிய துவப்போமா நாம கதைய கேட்போமா இல்ல உழைச்சி பார்ப்போமா எம்மா 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 நான் அம்மாடின்னு கத்தும் போது சித்திரம் போதே கடிச்சு பிடிச்சுன்னு மறந்து போனேன் அருமையான பாட்டு மிஸ்டர் முட்டைக்கோசு அம்மண்ணே அதற்கு அடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களையெல்லாம் சிரிப்ப வைப்பதற்காக போன புதன்கிழமையிலிருந்து சீனிக்கல்லை தூக்கிட்டு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உள்ள என்ன சொல்றிய 13 கிலோ நெஞ்செலும்பும் சூம்ப காலுகள் அரைக்கிலவும் சுருங்கி போன ஒரு ஓசும் வீங்கி போன 2 கல்கொனா செமந்து கொண்டு உள்ளே படுத்திருக்கிறான் பொட்டவரைக்கு பயல் இந்த டான்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படியே பவர் போடுறேன் எனது அன்பு அண்ணன் உண்மையிலே மருதமணி அண்ணனே வீரவண்டிய கட்டப்போ நாடகத்தில் நடித்த மருதமணி அண்ணனை வள்ளி திரும நாடகத்தில் உன்னால் நடிக்க முடியும் என்று அறிமுகம் செஞ்சேன் மாடு போக்கு மாடுன்னு நினச்சேன் எங்கள் அண்ணன் இந்த பகுதியில் சுத்து மாடு ஆகிட்டேன் எனக்கு எந்த அளவுக்கு அன்பு ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு அன்பு ஆதரவு கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு கலைஞனை ஒரு கலைஞன் பார்த்து ரசிக்க வேண்டும்,
ஒருத்தன் வளர்ச்சியிலே பார்த்து பெருமைப்படுவதுதான் உண்மையான தமிழனுக்கு அழகு. என்னை பொறுத்தளவு யாராக இருந்தாலும் திறமை உள்ள நடிகனை இந்த தமிழனுக்கு நான் அடையாளம் காட்டுவேன். அப்படித்தான் வந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம். வாழ்த்துக்கள். எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நகைச்சுவை நடிகராக தோன்ற காத்துக் கொண்டார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது திருப்பாச்சத்தி மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ குன்றம் ரேடியோஸ் திருப்பாச்சத்தி.